நல்லா நடிச்சிருக்கிறாப்புல. அந்த சப்ஜெக்டில் நல்லாவே ஹீரோ உள்ளே இருக்கிறாரு. இன்னும் நல்லா டெவலப் பண்ணால் நிறைய இது வரலாம். ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. காமெடியான இருக்கா? காமெடின்றது கொஞ்சம் கொஞ்சம் தான் லைட்டாக இருக்குது, மற்றபடி அவ்வளோவாலாம் இல்லை. சூப்பராக இருக்குது. அவர் தான் மெயின். அவர் தான் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஜெய்பீம்லேயே பார்த்துட்டோம், திருப்பி அவர் பார்த்து ரிப்பீட்டாக இருந்தால் இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த அந்த கதை. ஜெயம் பீம் அந்த இதுதான் அதே தான். ஆனால் இதில் நல்லா இருக்குது படம். பைக்கெல்லாம் ஓட்டுறாங்க. பைக் ஓட்டின சீன்லாம் இருக்கே, கடைசியில் ஓட்டுறாரு. ஃபுல்லாக கார் ஓட்டிகிட்டு இருப்பார். சரி பைக் ஓட்டாதது ஏதோ ரீசன் நினச்சா கடைசியில் பைக் ஓட்டுறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. படம் இது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய படம், கண்டிப்பாக பார்க்கணும். இது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணன் ஃபஸ்ட்டு நடித்த படம், எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். இது வந்து சட்டத்தை வந்து எல்லாருக்குமே ஒழுங்காக இருக்கணும், அதை மிடில் கிளாஸ்க்கும் ஒழுங்காக இருக்கணும், எல்லாருக்கும் ஒழுங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருந்தால் நீங்களே எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் சட்ட சமமாக காட்டணும் அப்படின்னு அண்ணனோட ஃபஸ்ட்டு படம். எல்லோரும் சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக. பைக்கு அவருக்கு அதுதானே ஃபேஷனு. அது கண்டிப்பாக இல்லாத படம் இருக்குது, அதில் கண்டிப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எல்லாமே. படம் நல்லா இருந்துண்ணா. படத்தில் அதான் எல்லாம் ஒரிஜினல் படம் தான். ஒரிஜினல் படம்னா ஆமாம் ஃபேன் தான். படம்னா இருக்கிற கதையை அப்படியே எடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். உண்மையான கதை தான் எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எமோஷனாக இருக்கட்டும், பைக் சீன் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் தேட்டரில் மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க படத்தில், அதுதான் இந்த படத்தோட சூப்பரான கிளைமேக்ஸ் வேறு நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்து பற்றி தான் இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. லாக்அப்பில் நடக்கிற டெத்து பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியே இருக்குது. அதை எப்படி காப்பாற்றுறாரு நம்ம ஹீரோ அப்படின்றது கதை தான். படம் பார்க்க சொல்ல இது வந்து ஃபஸ்ட்டு மூவினே சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, எமோஷனு, ஃபைட் சீன் ஆகட்டும், பைக் சீனில் வர்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஹீரோயின் வேறு லெவலில் இருக்குது. ஸோ 2 பேரோட இது கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை வாசன் ப்ரோ ஃபேன்ஸுக்கு செம்மையான இது ட்ரீட்டுன்னு சொல்லலாம். இந்த மூவி கண்டிப்பாக வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஒரு குறையுமே இல்லை. நாங்கள் என்னமோ எதிர்பார்த்து தான் வந்தோம், ஆனால் படம்லாம் அதுதான் லாக்அப் டெத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இது லாக்அப் டெத் இல்லை, இதில் சம்மந்தப்பட்ட அரசியல்காரங்களை எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து இவர் வாசன் வந்து காப்பாற்றுறாரு எல்லாரையும். லாஸ்ட்டில் வந்து இது லாக்அப் டெத் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. நாங்களாம் ஸ்டன் ஸ்டோ பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே இல்லை, எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலி மூவி தான், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை. நாங்கள் கூஸ் பம்ப்ஸ்லாம் பயங்கரமாக ஆகுது, எந்த ஒரு குறையுமே இல்லை. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஐபிஎல் வந்துட்டு இப்போ நிறையா ரீசன்ட் பாஸ்ட்டும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இந்த லாக்அப் டெத் நிறையா வந்திருக்கு. அந்த லாக்அப் டெத் பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட் தான். ரொம்ப அழகாக கமர்ஷியலாக அதை எப்படி டச் பண்ண முடியுமோ அப்படி டச் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலி அதான் சொன்னல, கொஞ்சம் கமர்ஷியலாக அது ரொம்ப ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க. இது ரொம்ப கமர்ஷியலாக ஒரு அப்பாவிக்கு, ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஒரு விஷயம் வந்து அவன் மாட்டுறான். ஒரு பவர் உள்ளவங்க இப்போ பண்ணுறாங்க, அப்படி பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்றதை காமிச்சிருக்காங்க. கிஷோர் அந்த ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் மெயின் பேக் போன் நினைக்கிறேன் இந்த படத்தை. அப்படியே அந்த எமோஷனை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. டிடிஎஃப் வாசன் வந்துட்டு அவருடைய எபிலிட்டிக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணியிருக்காரு. இந்த கதையில் எப்படி அவரை பொருத்தணுன்றதை டேரக்டர் அழகாக பொருத்திருக்காரு. அவரோட ஹீரோயிசம்க்கு அவரோட இதை எங்கெங்கெல்லாம் காமிச்சு அவருக்கு என்ன இது பண்ணால் அந்த இடத்த வாங்கியிருக்காரு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவருக்கு ஒரு பைக் ரேஸ் வச்சு அப்படி ஒரு சீன் வச்சு அவரோட ஹீரோயிசம் எலிவேட் பண்ணிட்டாங்க. ஆமாம் படம் பார்க்க வந்திருக்கு இந்த படத்தில். அதுதான் நான் சொல்கிறேன், அந்த ஹீரோயிசம் அவர்கிட்ட எங்கே வாங்கணுமோ கரெக்டாக வாங்கியிருக்காங்க. அவர்கிட்ட அந்த கதையில் பொருத்தி அவருக்கு எங்கெங்கே கொடுக்கணுமோ அந்த எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. சர்ச்சைனாலும் அவர் இந்த ஒரு படமாக இந்த அட்டம் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி மெசேஜ் சொல்கிற படமாக பண்ணது ஒரு நல்ல மேட்டர். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களோட எபிலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க, அபிராமி நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா இருக்குது. ஓவரால் ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வந்து சோசியல் மெசேஜ் தானே. பொலிட்டிக்கலாக நிறையா வந்து மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கலாக நிறைய பேரை எதிர்த்து மெசேஜ் சொல்லியிருக்காங்க.
நடந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடந்த உண்மைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்படிலாம் நடக்குதான்னு எனக்கு தெரில. நடந்த உண்மைன்னு சொல்லி தைரியமாக எடுத்திருக்காங்க. இது மாதிரி தைரியமாக படம் எடுக்கணும். சொல்லப்போனால் இது மாதிரி எடுப்பாங்களான்னு தெரில, இவர் எடுத்திருக்காரு. அந்த தைரியத்துக்கே பாராட்டலாம். அவர் வந்து படத்தில் வந்து அவர் இந்த மீடியாவில் மாட்டுறது இதெல்லாம் அதை பற்றி பேசலை. ஒரு அந்த கதையை வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து ஹீரோவா அதான் ஹீரோவா வந்து தெளிவாக சொல்கிறாரு. இப்போ சொல்கிறவங்க சொன்னால் நடக்குன்ற மாதிரி அவர் வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, கரெக்டாக அதை சொல்லியிருக்காரு. எப்படி வந்து என்ன சொல்கிறோன்றதை அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இப்போ வந்து படத்தில் லாக்அப் டெத் தான் கதை, அதை வந்து அவர் வந்து இப்போ சொல்லலாம் லாக்அப் டெத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து டிடிஎஃப் வந்து கரெக்டாக அதை வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி லாக்அப் டெத் ஏன் நடக்குது, அதை நம்ம வந்து எப்படி தவிர்க்கிறது எல்லாமே அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட வந்து ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. கிஷோர் வந்து சொல்லவே முடியாதுங்க, செம்மையாக பண்ணியிருக்காரு. கிஷோர் தான் வந்து என்னை கேட்டால் ஆக்டிங்கில் இந்த படத்தில் கிஷோர் பீக் ஆக்டிங்கு செம்மையாக நடிச்சிருக்காரு. எப்படி ஒரு விசாரணையில் எப்படி ஒரு சீன் வந்து நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் 4-5 சீன் அதே மாதிரி நடிச்சிருக்காரு. நல்லாவே நடிச்சிருக்காரு, சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அது ஜான் விஜய் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் காமெடி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் நல்லா இருக்குது. அதை தவிர்த்து காமெடின்னு படத்தில் அவ்வளோ பெருசாக இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே நடுவில் காமெடி வருமே தவிர ஃபுல்லாகவே எமோஷ்னலாக ஆக்ஷனலாக கொண்டு போகிறதுனால காமெடி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த படத்துக்கு காமெடி தேவையில்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து காமெடி வைக்கணுன்னா அதை தேவை இருக்கணும். இந்த படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. வாசனுக்கான ஃபேன்ஸுக்கான படமும் இருக்குது, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இருக்கும். வாசனுக்கான ஃபேன்ஸுக்கான ஒரு ஃபைட் சீனு, பைக் சீன்லாம் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸில் பைக் சீன்லாம் வச்சுருக்காங்க. அது ஆடியன்ஸ்னால் டிடிஎஃபோட வாசனுக்கு ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான சீன்லாம் இருக்குது வச்சுருக்காங்க.